ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எத்தனை தடைகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், இந்த வராகி அம்மாவின் உருவத்தை தொட்ட நீ ஒருபோதும் தோற்று போகும்படி நான் விட்டுட மாட்டேன். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில ஒரு நல்லது நடந்துரும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க உனக்காகவே நாளைக்கு அந்த விஷயத்தை நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடத்தி முடிக்க போறேன். நீ நினைச்சது நடக்கணும்னா இந்த உலகத்துல பல விஷயங்களை மாற்ற வேண்டியதாக இருக்கிறது. நீ நினைச்சது என்னவோ உனக்கு சாதாரணமாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையில் நடப்பதென்பது கொஞ்சம் கஷ்டமான காரியமாக தானே இருக்கு. அதனாலதான் யார் மனசை மாற்றணுமோ, யாருக்கு எப்படி நல்ல புத்தியை கொடுக்கணுமோ கொடுத்து நீ நினைச்ச விஷயத்தில் எந்த தடையும் வராம உனக்கான பிரச்சனைகளை சரி செய்ய வந்திருக்கேன். வாழ்க்கையில தோல்வி மட்டுமே தொடர்ச்சியாக வந்துச்சுன்னா நீ தோத்துக்கிட்டே இருக்கோன்னு நினைச்சு பயப்பட வேணாம். தோல்விங்கிறது நீ போற பாதையில இருக்கக்கூடிய தடைக்கற்கள் போலதான். அதுல நீ தோல்வியவே பார்த்துக்கிட்டு இருக்கனா, இந்த தடைக்கற்கள் எல்லாத்தையும் தாண்டி தாண்டி நீ போய்கிட்டே இருக்க. கூடிய சீக்கிரம் வெற்றி கொடியை எட்டி பிடித்து விடுவாய் என்பதுதான் அர்த்தம். உன் மனசுக்குள்ள நீ எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு வருத்தப்படுவதும் அழுகுவதும் அனைத்தும் எனக்கு தெரியும் என் செல்லமே. முதல்ல என் வாழ்க்கையில எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு, சிக்கலா இருக்கு, கண்திருஷ்டியா இருக்குன்னு நினைச்சு கவலைப்படுவதை இப்போதே நிறுத்திவிடு. நீ மனசு வச்சீனா, நீ தெம்பா தைரியமா இருந்தீனா, உன் தோல்விகள் அனைத்தையும் கடந்து கண்டிப்பா உன்னால வெற்றி பெற முடியும். இப்போது உன்னை சூழ்ந்திருக்கும் இருளை விலக்கி வச்சு உனக்கான விடியலை தருவதற்கு இந்த வராகி அம்மா தயாராயிட்டேன். நீ எப்போதும் தைரியமாக அமைதியாக இருந்தா மட்டும் போதும். எந்த ஒரு மனிதன் மனசை அமைதியா வச்சிருக்கானோ அந்த அமைதியே அவனுக்கான ஆற்றலை அதிகரித்து கொடுக்கும். அமைதி இருக்கக்கூடிய மனிதன் மனசுல தான் ஒரு தெளிவான முடிவை சுலபமாக எடுக்க முடியும். எந்த காரியம் நல்லபடியா நடக்கணும்னு நீ திட்டம் போட்டியோ அதை நீ திட்டமிட்டதை விட சிறப்பாக நான் உனக்கு நடத்தி தர்றேன். அதுபோல நீ கேட்ட விஷயங்களும் உன் கைகள்ல உன் வாழ்க்கையில கிடைக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. உன் மன போராட்டங்களிலிருந்து உன்னை விடுவித்து உனக்கான வெற்றியையும் நான் பெற்று தருவேன். உனக்கு எதிரில் நின்று உன்னை எதிர்ப்பவர்களை விட உன் பக்கத்திலே நிற்கிறவங்க மேல கொஞ்சம் கவனத்தை அதிகமாக வச்சுக்கிட்டினா யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள். உதிரத்தால் உன்னை உருவாக்கிய உன் பெற்றோர்களுக்கு உன்னுடைய இதயத்தில் இடம் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல, வீதியிலும் முதியோர் இல்லத்திலும் இடம் கொடுத்து விடாதே என் செல்லமே. உன் பிஞ்சு பாதங்களுக்கு நடக்க கற்றுக் கொடுத்த பெற்றோர்களுக்கு நீ பாத பூஜை செய்யலேனாலும் பரவாயில்ல, அவர்களை தனிமை நெருப்பில் தள்ளி விட்டுடாதே. ஏன்னா பெத்தவங்களுக்கு எதுவும் செய்யாம மற்றவங்களுக்கு என்னதான் நீ அள்ளி அள்ளி கொடுத்தாலும் தான தர்மம் செஞ்சாலும் அது ஒரு சிறு புண்ணியத்தையும் நன்மையும் கூட உன் வாழ்க்கையில தராது. முதல்ல உன்னை பெத்தவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்ய பழகு. உன் வாழ்க்கைக்கு ஒளியேற்றும் மெழுகுவர்த்தியாய் இந்த வராகி அம்மா நான் இருந்து உன்னை வாழ வைத்து உன் வாழ்க்கைக்கு ஒளியை கொடுத்து உன்னை நிச்சயமாக ஜெயிக்க வைப்பேன். உனக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச உன் பெற்றோர்களுக்கு நீ மரியாதை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஒருபோதும் அவர்களை அவமரியாதையாக நடத்த வேண்டாம் என் செல்லமே. பெத்தவங்களுக்கு கிடைச்ச அனுபவமும் அவங்க கற்றுக்கிட்ட பாடமும் அவங்க செஞ்ச விஷயங்களும் நீ பட்ட கஷ்டத்தில் விட பல மடங்கு 100 மடங்கு பெருசானதாகவே எப்போதும் இருந்திருக்கு. அதனால உன்னை பெத்தவங்களை நீ சாதாரணமாக நினைக்க வேண்டாம். உன் மனசு பலவீனமாக இருக்கும்போதும் உன் வாழ்க்கை கஷ்டத்தில் இருக்கும்போதும் உன்னை பெத்தவங்க தான் உனக்காக என்கிட்ட வந்து சிபாரிசு செஞ்சு பிரார்த்தனை செய்தவர்களாக இருக்கிறார்கள். நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளை நான் நிறைவேற்றனோ இல்லையோ, உனக்காக உன்னை பெற்றவர்களிடம் வேண்டுதல் வைத்தார்களே ஆனால் அதை உடனே நான் நிறைவேற்றி கொடுப்பேன். அதனால எப்போதும் பெத்தவங்களை பெருசா நினைக்க பழகு. உன்னுடைய சூழ்நிலையையும் சந்தர்ப்பங்களையும் உன்னுடைய கஷ்டத்தையும் பிரச்சனையையும் சரி செஞ்சு இந்த வராகி அம்மா உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தரப்போறேன். நீ உன் மனசுல எப்போதும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் வலிமையோடையும் இருக்க பழகு. நீ வலிமையாக இருந்தாலே உன் வெற்றிக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். எந்த அளவுக்கு நீ துணிச்சலோடு தைரியத்தோட எல்லா காரியங்களையும் செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை வெற்றிகரமாக மாறுங்கிறத புரிஞ்சுக்கோ. என்னுடைய பாதுகாப்பு வளையத்தின் எல்லை கோட்டை
நீ தாண்டி செல்லும்படி நான் ஒருபோதும் உன்னை விட்டு வைக்க மாட்டேன். என்னுடைய பாதுகாப்பு வளையத்திலேயே உன்னை பத்திரமா வச்சு நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்து விஷயங்களையும் இன்பமாய் உனக்கு முடித்து தருவேன். பல இன்னல்களுக்கு மத்தியில் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை இன்பமயமாய் வாழ்வதற்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் என் செல்லமே. இனிமே நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே ஏற்றமாக மட்டுமே இருக்கும். நம்பிக்கையோடு இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகளை கேட்டினா உன் வாழ்வில் வளர்ச்சியை நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ வெற்றியின் உச்சத்தை தொடப்போகிறது நிச்சயம். உனக்கு என்ன நடந்தாலும் அதுக்காக பதட்டப்படாத. பொறுமையாக இருந்தீனா எல்லாமே மெல்ல மெல்ல சரியாயிடும். பொறுமை மட்டும்தான் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் தரக்கூடிய அற்புதமான விஷயம் என்பதை புரிந்து கொள். எது காலதாமதமானாலும் எது நடக்காமலே போனாலும் கூட அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். நீ நினச்சதையும் ஆசைப்பட்டதையும் கூடிய சீக்கிரம் விரைவாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி முடிக்கிறேன் என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான உன்னை தோற்று போக நான் எப்படி விட்டு விடுவேன்? இப்போதே நீ நினச்ச விஷயங்களெல்லாம் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கணும்னு தான் நான் அனுப்பக்கூடிய இந்த நபர் மூலமாக உன் வாழ்வில் உனக்கான விஷயங்களை முடித்து தருவேன். உனக்கு நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நீ வாழ வேண்டிய வழியையும் நானே உனக்கு காட்டுவேன். உன் எதிர்காலத்தின பற்றின கவலையை விட்டுடு. என்னுடைய பார்வை இனி எப்போதும் உன் மேலே மட்டும்தான் இருக்கும். உன் வாழ்வில் இருக்கும் கஷ்ட நஷ்டங்களும் துன்ப துயரங்களும் அனைத்தையும் கடந்து நீ வந்து வாழ்க்கையை ஜெயிக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் முயற்சியை மட்டும் கைவிடாத. நீ நினைச்சதை விட இன்னும் ஒரு படி மேலேறி இன்னும் விஸ்வரூப வெற்றியைத்தான் பெறப்போகிறாய். வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராக இருக்கும் என் செல்ல பிள்ளையான நீ இனிமேலும் கலக்கம் கொள்ளாதே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய உறவினர்களும் உன்னை சுற்றி இருப்பவர்களும் ஏதாவது ஒரு வகையில் உன் மனசை காயப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அதற்காக நீ கலங்க வேண்டாம். உன் காயங்களை போக்குவதற்காக தானே இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். இனி எந்த கலக்கமும் இல்லாமல் என்னை மடியில் நீ சாஞ்சுக்கிட்டினா உன் காயங்கள் அனைத்தையும் மாற்றி உனக்கு மனசார மகிழ்ச்சியையும் நான் கொடுப்பேன். மற்றவங்களுக்கு நீ நல்லது செஞ்சே நினச்சாலும் நல்லது செய்தாலுமே கூட எல்லாரும் உன்னை பற்றி தப்பாகவே நினைக்கிறாங்களே, தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களே நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். உன்னை தப்பாக நினச்சவங்களுக்கும் தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கும் உன்னை பற்றிய உண்மையான உன்னுடைய அருமை பெருமையை புரிய வச்சு உன்னுடைய அன்பின் மகிமையும் உணர்ந்து உன்னை தேடி வர செய்வேன். உன்னை பற்றின எந்த விமர்சனங்களையும் காதில் வாங்கிக்கிட்டு நீ மனசில் ஏற்றிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம அதை அப்படியே இந்த வராகி அம்மாவின் பாதத்தில் போட்டுவிடு. நீ நினச்ச இலக்கை வெகு விரைவில் அடைவதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என் செல்லமே. எப்போதும் நீ பேசுகிற வார்த்தைகள் மற்றவங்களுடைய மன ஆறுதலுக்காக இருக்கட்டும். உன்னுடைய கைகள் மற்றவங்களுக்கு தானம் செய்வதற்காக பயன்படட்டும். உன்னுடைய மனசும் இதயமும் அன்புக்காகவும் உண்மைக்காகவும் இருக்கட்டும். உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து அழியாத சொத்துக்களாகிய நேர்மையையும் உண்மையையும் உன் கைகளில் நான் ஒப்படைக்க போகிறேன். நீயும் உன் வாழ்க்கை முழுவதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ வேண்டுமே தவிர எந்த சூழ்நிலையிலையும் தடுமாறி போகக்கூடாது என் செல்லமே. காலம் போக போக நீ உண்மையாக நேர்மையாக வாழ்ந்ததற்கு உண்டான பலன் உனக்கு புரிய வரும். உன் வாழ்க்கை மகத்துவமாக மாறி நீ ஜெயிக்கும்படி இந்த உண்மையும் நேர்மையும் இறை பக்தியும் உனக்கு துணையாக இருக்க போகுது. இந்த வராகி அம்மாவும் நான் சொல்லக்கூடிய இந்த மனித ரூபத்தில் வந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை தரப்போகிறேன்.